கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவன் மதகுகளை திறக்கும் போது ஸ்தோத்திரம், அது எல்லாருக்குமே ஆசீர்வாதமாய் நடக்கும். வெளிப்பட 2 ராஜாக்கள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 2வது வசனத்தையும் 19வது வசனத்தை வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 2 மற்றும் 19. அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இது நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றார். 19வது வசனம். அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன், இதோ உன்னுடைய கண்களினால் அதை காண்பாய், ஆனாலும் அதில் சாப்பிட மாட்டாய் என்றானே. இந்த வார்த்தைப்படிதான் தேவன் நினைத்தால் வானத்தின் பலகணிகளை அல்ல, பலகணி என்பது வேறு, மதகு என்பது வேறு. பலகணி என்றால் என்ன, மதகு என்றால் என்ன நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். பலகணி என்பது வீட்டில் வைக்கப்படுகிற ஜன்னலை குறிக்கிறது, ஜன்னல். மதகு என்பது ஆற்றிலே ஓடுகிற தண்ணீரை சேமித்து வைப்பதற்கு தடை கட்டி வைக்கிறதான அந்த ஷட்டர். அந்த ஒரே ஒரு ஷட்டரை திறந்தாக்கா காற்றாற்று வெள்ளம் போல தண்ணி ஓடும். அப்போ எங்கேயோ இருந்து வர்ற அவ்வளவு தண்ணிய பிடிச்சி தடுத்து வச்சிருக்கிறதுக்கு பேர்தான் அந்த ஸ்தோத்திரம் மதகு. அதுதான் அந்த ஷட்டர். அந்த ஷட்டரை ஆண்டு திறக்கணும். இதை திறக்கிறதுக்கு தேவனால் முடியும். நோவாவின் காலத்துல பலகணி திறக்கப்பட்டது. பேதுருவின் காலத்துல கதவுகள் திறக்கப்பட்டது. ஆனா எலிசா ஒரு தீர்க்கதரிசியா இருந்ததுனால தீர்க்கதரிசியின் காலத்துல மதகு திறக்கப்பட்டது. இதுல நீங்க தெரிந்து கொள்ளுங்க, நோவாவின் காலத்தின் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தா உங்களுக்கு ஒரு பலகணி, ஒரு ஜன்னல் திறக்கப்படும். பேதுருவின் காலத்தின் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் உங்களுக்கு இரும்பு கதவு திறக்கப்படும். ஆனால் நீங்க தேவனுடைய வாயாயும் தேவனுடைய தீர்க்கதரிசியாயும் விசுவாசத்துல உறுதியாயும் இருந்தால், இந்த 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 2 மற்றும் 19வது வசனத்தின்படி ஆண்டவர் மதகையே திறப்பார். இப்ப இந்த மதகுகள் என்பது என்ன? இதுவரைக்கும் சேமித்து வைக்கப்பட்டிருக்கிற ஜலப்பிரவாகத்தை திறந்து விடுவது. அங்க ஏற்கனவே மழை வந்துச்சு, ஏற்கனவே தண்ணி வந்துச்சு. அந்த தண்ணி எல்லாத்தையும் இப்ப ஸ்டோர் பண்ணி ஒரு சூத்திரம் அந்த சேமித்து வச்சிருக்காங்க. இப்போ அந்த மதகை திறக்கிறாங்க. அதே தான் இந்த ஆசீர்வாதம். ஏற்கனவே நமக்கு வாக்குத்தத்தத்தை ஆண்டு கொடுத்துட்டாரு, தீர்க்க தரிசனங்களை கொடுத்துட்டாரு, நல்ல வசனங்களை கொடுத்துட்டாரு, எல்லாவற்றை விட அதிகமான விசுவாசத்தை கொடுத்துட்டாரு. இனி நடக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணு, மதகுகளை திறக்கணும். இந்த மதகை திறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு பின்பு என்ன நடக்கும்? மதகை திறந்த பின்பு என்ன நடக்கும்? சமாரியா தேசத்தின் பஞ்சம் தீர்ந்தது. இங்கதான் தேவனுடைய அபிஷேகத்தின் வெளிப்பாடு இருக்கு. ஒரு மனுஷன் எலிசா, அந்த மனுஷன் சொல்லுகிற இந்த தீர்க்க தரிசனத்தின்படி கர்த்தர் மதகை திறந்தார். இங்கு 2 பேருக்கு இடையிலே ஒரு வாக்குவாதம் நடக்கிறது. ஒருவன் அரசாங்க உத்தியோகஸ்தன், இன்னொருத்தன் பரலோக ராஜ்யத்தின் உத்தியோகஸ்தன். இந்த அரசாங்க உத்தியோகஸ்தன் யார்? அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவன்,
அவன் ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிறது. ராஜா கூடவே நடந்து கை தாங்கள தூக்கிட்டு போறவன், இல்லாட்டி கைப்பிடித்து கூப்பிட்டு போறவன். இவன் அரசாங்க உத்தியோகஸ்தர். ஆனா இன்னொரு மனுஷன் இருக்கிற, அவர் பரலோக ராஜ்யத்தின் உத்தியோகஸ்தர். அவர் தான் எலிசா தீர்க்கதரிசி. கைலாகு கொடுக்கிற மனுஷன் ராஜாவுக்கு வேலை பார்க்கிறான். எலிசா என்கிற தீர்க்கதரிசியோ ராஜாதி ராஜாவுக்கு வேலை பார்க்கிறான். இப்போ ராஜாதி ராஜாவுக்கு வேலை பார்க்கிற தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நாளை இந்நேரத்திலே கர்த்தர் மதகுகளை திறக்க போகிறார். ஆனா அரசாங்கத்தில் இருக்கிறவன் சொல்றான், அங்க ஆண்டு வானத்தின் மதகையே திறந்தாலும், வானத்திலே மதகுகளை, ஒரு மதகுல மதகுகள் நிறைய ஷட்டர்ஸ் ஓபன் பண்ணாலும் நடக்காது. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அரசாங்கத்தின் முத்திரை பெற்ற அரசாங்கத்தின் வேலைக்காரன் சொன்னது அங்க நடக்கல. ஆனால் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட தேவனுடைய தீர்க்கதரிசியாயிருக்கிற எலிசா சொன்னது நடந்தது. இந்த மதகுகள் திறக்கப்பட்ட காரியத்திலே எனக்கு என்ன சந்தோஷம்? தேவன் ஒரு பெரிய அல்ல, ஒன்று அல்ல, அநேக மதகுகளை திறந்து எலிசா காலத்தின் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி நம்மளை ஆசீர்வச்சிட்டான். அதனால எனக்கு என்ன சந்தோஷம்னா, தேசமே ஆசீர்வதிக்கப்படுகிறது. தேசம், எந்த தேசம்? சமாரியா பட்டணம். அந்த சமாரிய தேசத்தில் இருக்கிற எல்லாருடைய பசி நீக்கப்படுது. எல்லாருடைய வியாபாரமும் கொடிகட்டி எல்லைகள் விரிவாகுது. நடந்து கொண்டிருக்கிற மரண கொலைகள், மரண கொலை, இந்த சமாரியாவில் மரண கொலை நடந்தது. அது என்னையா மரண கொலை? 2 பெண்கள் இருக்காங்க. ஒருத்தி சொல்றா, ஓ பிள்ளைய இன்னைக்கு கொடு, நம்ம அடிச்சு சாப்பிடுவோம், சமைச்சு சாப்பிடுவோம். நாளைக்கு ஏன் பிள்ளைய கொடுக்கிறேன், அவனை அடிச்சு சாப்பிடுவோம், சமைச்சு சாப்பிடுவோம். சொந்த பிள்ளைய சாகத்தக்கதான் கொலை பண்ணி சமைச்சு சாப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு பஞ்சம் சமாரியாவில். ஆனா தீர்க்கதரிசியின் வார்த்தையின்படி கர்த்தர் மதகை திறந்த உடனே அந்த தீர்க்கதரிசிக்கு மட்டும் நன்மை கிடைக்கல, அவன் மூலமாய் வந்த நன்மையை அவன் தேசத்துக்கே வாரி வழங்கினான். இன்னும் அந்த சத்தியத்தை நான் ஆவியாருடைய அபிஷேகத்தை முன்னிட்டு சொல்லணும்னா, தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி நடந்த அந்த அற்புதம் அந்த சமாரியாவின் ராஜாவுக்கே நன்மையை கொடுத்தது. ராஜாவுக்கே உதவியாய் மாறினது. இப்போதும் கர்த்தருடைய சன்னிதானத்துல, கர்த்தருடைய சமூகத்துல நான் பகிரங்கமாக கிருபையை முன்னிட்டு சொல்லுவேன், எனக்கு தேவன் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மதகுகளை திறந்தாலும் சரி, இல்லாவிட்டால் மல்கியாவில் சொல்லப்பட்டதை போல வானத்தையே திறந்தாலும் சரி, அது இது நாள் வரைக்கும் எனக்கு தான், அது என்னுடைய பிள்ளைகளுக்கு தான் என்று தனிப்பட்ட ரீதியாய் எல்லாவற்றையும் எடுத்தது கிடையாது. அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் வந்ததும் கிடையாது. தேவன் எனக்கு எதை கொடுத்தாலும் அதுல 2 பங்கு வெளியே போகும். ஒன்று தேவனுக்கு என்று கொடுக்கிறதான காணிக்கைகள், தசம பாகங்கள், கர்த்தருக்கு கொடுக்கிற உற்சாகமான பலிகள். இன்னொன்று
உடனே திட்டமிட்டு ஏழைகளுக்கும், தர்மம் எடுத்து பிழைக்கிறவர்களுக்கும், ஊனமுற்றவர்களுக்கும், சரீர அங்கவீனமானவர்களுக்கும் கொடுப்பது. இன்று வரைக்கும் எனக்கு வருகிற எல்லாவற்றிலும் இந்த 2 ஊழியத்தை தெரிந்தோம், நிறைய இடங்களில் யாருக்கும் தெரியாமலும் செய்து கொண்டே இருக்கிறது. எனக்கு இதுதான் வாஞ்சை. பலகணிகளை திறக்கிறது, அப்புறம் கதவை திறக்கிறது, அப்புறம் சுத்திரம் இதோ வழியை திறக்கிறார். இதெல்லாம் போய் இதெல்லாம் ஒரு காலத்தின் நியாயப்பிரமாணத்தின் உபதேசங்கள், பழைய ஏற்பாட்டின் சத்தியம் போல. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் பலகணிகளை திறக்கிற தேவன். பலகணிகளை மதகுகளை திறக்கிற தேவன். ஓ எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் மதகுகளை திறக்கும் போது எங்க இருந்து ஆசீர்வாதம், எந்தெந்த மதகுகளை கர்த்தர் திறப்பார். தேவனுடைய செய்தி தீர்க்க தரிசனமாய் வந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து நீங்க வேற ஏதோ உங்க கண்ணு பார்வை அங்கிட்டு திரும்பிக்கிட்டு ஏளனமா ஒரு சாதாரண அற்பமான முறையிலே இந்த செய்தியை கேட்பீர்கள் சொன்னா இந்த செய்தியே உங்களுக்கு நியாயத்தீர்ப்பாய் மாறும். கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தால் இங்க உங்க கவனம் இருக்கட்டும். அநாகரிகமான காரியத்தை செய்துவிட்டு அரைக்குறையோடு கர்த்தருடைய சந்நிதியில் வார்த்தைக்கு இடம் கொடுக்காதீர்கள் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். இந்த மதகை ஆண்டவர் திறக்கும் போது அந்த மதகு எங்கிருந்து திறக்கப்படுகிறது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 8:2. ஆழத்தின் ஊற்று கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைப்பட்டன, வானத்து மலையும் நின்று போயிற்று. ஆழத்தின் ஊற்று கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைப்பட்டன, வானத்து மலையும் நின்று போயிற்று. இதுதான் நோவாவின் காலத்தில் பின்னாடி நடந்தது. ஆனால் இதே சம்பவம் எப்படி நடந்தது? ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. அல்லேலூயா. ஆண்டவர் மதகை அல்லது மதகுகளை திறக்கிறார் என்று சொன்னால் அது 2 விதத்துல திறக்கிறார். முதலாவது, பூமியில் இருக்கிற ஊற்று கண்கள் எல்லாம் திறக்கும். 2வது, வானத்தின் மதகுகள் திறக்கப்படும். ஊற்று கண்ணை திறக்கும் போது அந்த வசனம் சொல்லுது, ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன, பூமி வெடிச்சுக்கிட்டு பூமியில கீறல் உண்டாயிற்று, அடியிலிருந்து தண்ணி மேலே எழும்பி வரும். ஆனால் மதகில் கையை வைக்கும் போது அது திறக்கப்படுகிறது. அழகாய் ஆண்டவர் மதகை திறக்கிறார். பிளப்பதற்கும் திறப்பதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஒருவன் கோடாரியை கொண்டு மரத்தை குத்தும் போது அது அப்படியே பிளக்கும், ஆங்காங்கு ஓட்டை விழும், கீறல் விழும், சொத்திரம் அங்கங்கு தெரிக்க ஆரம்பிக்கும். அதுதான் சொத்திர பிளக்கிறது. ஆனா திறப்பது என்பது அப்படி அல்ல. கதவை மதகை திறந்தாம் ஒட்டுமொத்த அந்த ஆசீர்வாதம் அப்படியே வந்து இறங்கி. அல்லேலூயா. வருகிற ஜூன் மாதம் 6வது மாதத்துல ஆண்டவர் சிலருக்கு பிளக்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், பலருக்கோ திறக்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பிளக்கிற ஆசீர்வாத பூமிக்குரியது, திறக்கிற ஆசீர்வாதத்தின் வானத்தின் மதகுக்குரியது. அப்ப தேவன்
மதகை எங்கிருந்து திறக்கிறார்? ஆதியாகமம் 7:11 சொல்லுகிறபடி வானத்திலிருந்து திறக்கிறார். வானத்திலிருந்து திறக்குகிறார். ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். நாகும் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். நாகும் 2:6. ஆறுகளின் மதகுகள் திறக்கப்படும். முதலாவது மதகு 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டதை போல அது தீர்க்க தரிசனத்தின் மதகு. 2வது மதகு ஆதியாகமம் 7:11 சொல்லப்பட்டதை போல ஓ கர்த்தர் அல்லவே, அது வானத்தின் மதகு. இப்போ 3வது மதகு நாகும் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி இது ஆறுகளின் மதகு. தீர்க்க தரிசனத்தின் மதகு திறக்கப்பட்டால் ஒட்டுமொத்த சமாரியாவின் பஞ்சம் தீரும். வானத்தின் மதகு திறக்கப்பட்டால் ஒட்டுமொத்த பூமியும் நல்ல தண்ணீரால் நிரம்பும். ஆனா ஆறுகளின் மதகு திறக்கப்பட்டால் அங்கு என்ன நடக்கும்? எசேக்கியேல் புஸ்தகம் 47ஆம் அதிகாரத்துல அங்கு ஒரு ஆறு இருக்கிறது. அதன் வழியே ஊடுருவி நீச்சலாழத்துக்கு போகும்போது இரு கரைகளிலும் ஓ கனிதரும் விருட்சங்கள் இருக்கிறது. ஆறு என்பது நல்ல விருட்சங்கள். அது நல்ல விளைவை கொடுக்கக்கூடியது. ஒரு மரம், ஒரு சொத்து, ஒரு பழத்தை பறிப்பீங்க, அடுத்த மாசம் இன்னொரு பழம் பழுக்கும். ஒரு காயை பறிப்பீங்க, அங்க இன்னொரு காய் வரும். இதுதான் ஆறுகளின் ஆசீர்வாதம். அப்போ தேவனாகிய கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே சேனைகளின் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் திட்டமாய் சொல்லுகிறார், நான் உங்க வாழ்க்கையிலே மதகுகளை திறக்கிற தேவனாய் இருக்கிறேன். மதகுகளை திறக்கிற கர்த்தராய் இருக்கிறேன். ஆனால் இந்த மதகிலே பாவமும் இருக்கிறது. அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. மதகின் ஆசீர்வாதம் திறக்கப்படும் போது அங்கு மரணமும் உண்டாகும். மதகின் ஆசீர்வாதம் சொன்ன உடனே கர்த்தர் வானத்தையே திறக்கிறார், அளவில்லாமல் கொட்டப் போகிறார். உண்மைதான். மதகின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கும் போது அது பரிசுத்தவான்களுக்கும் தேவ ஜனத்துக்கும் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவர்களுக்கும் எல்லா விதமான பஞ்சத்தை மாற்றக்கூடியது, தாகத்தை தீர்க்கக்கூடியது, விருட்சத்தை கொடுக்கக்கூடியது. ஆனா அதே சமயத்துல இந்த மதகுகளின் ஆசீர்வாதத்துல மரணம் என்கிற சர்வ சங்காரமாகிய சாபம் இருக்கு. இப்போ கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். இது தேவனுடைய வார்த்தை. செய்தியை கேட்டு பயப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் திடனாயிருங்க. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல எலிசா சொன்னதை போல மதகு திறக்கப்பட்டது. ஆனால் அதை நீ உன் கண்களினால் காண்பாய், நீ சாப்பிட மாட்டாய் என்று கைலாகு கொடுக்கிற மனுஷனுக்கு சொல்லப்பட்டதை போலவே ஒளிமுக வாசலுக்கிற மக்கள் மிதித்ததினால் அவன் நசுங்கி செத்து போய்விட்டான். ஒரு பக்கம் சமாரியாவின் பஞ்சத்தை தீர்க்கிறது, மறுபக்கம் அவிசுவாசிகளை அந்த ஆசீர்வாதம் கொன்று போடுகிறது. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நோவாவின் நாட்களில் தேவன் வானத்தின் மதகுகளை திறக்கும் போது
பூமி முழுவதும் தண்ணீர் கிடைக்கிறது. ஆனால் அங்கு கர்த்தரை விசுவாசியாத ஊழியக்காரனாகிய நோவாவுக்கு, நீதிமானுக்கு, செவி கொடுக்காத ஜனங்களுக்கு மரணம் என்கிற சாபமாகிய சங்காரம் அங்கு உண்டாகும். அதுக்கு வேதம் கொடுக்கிற பேர் நிக்கிரகம். நிக்கிரகம்னா வேரோடு அழிக்கப்படும். ஒரு பக்கம் மதகு திறக்கப்பட்டு நோவாவின் குடும்பம் அழகாய் மிதக்குது, மறுபக்கம் கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்தவர்களும் அழிவுக்கு ஒப்பாகிறார். இதுதான் மதகின் ஆசிரியர். மூன்றாவதாக நாகும் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின்படி ஆறுகளின் மதகு திறக்கப்படுது. ஆனா அதே வசனம் சொல்லுகிறது, அரண்மனை கரைந்து போகும். அரண்மனை கரைந்து போகும் என்றால் என்ன அர்த்தம்? அரசாங்கமே ஒன்றுமில்லாமல் அழிந்து போகும். இப்ப மூன்றாவது ஆறுகளின் மதகு திறக்கப்படும் போது, கர்த்தர் நல்லவன், அங்கு எல்லா விதமான ஸ்தோத்திரம் தாகம் தீர்க்கப்படுவதற்கு ஏதுவாய் இருந்தாலும் அரண்மனை இருக்கிற இடம் தெரியாமல் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு கரைந்து போகிறது. அப்ப மதகுகளின் ஆசீர்வாதம் என்பது எலிசாவை போன்ற, நோவாவை போன்ற, நாகூமை போன்ற தேவனுடைய மனிதர்களுக்கு அது மீதம் எடுக்கக்கூடியதாகவும், அதை வைத்து அவர்கள் தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதற்கும் ஏதுவாய் மாறும். ஆனா இந்த ஆசீர்வாதத்தை நம்பாத, கர்த்தரை மட்டுமே நம்பி இருக்கிற தீர்க்கதரிசிகளை ஏளனம் பண்ணுகிற, கர்த்தர் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறவர்களை அவலட்சணமாய் பார்க்கிறவர்களை இந்த மதகின் ஆசீர்வாதம் கொன்று போடும், நிக்கிரகம் பண்ணி போடும். இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் கர்த்தருடைய அபிஷேகத்தை முன்னிட்டு சொல்லுகிறேன், உங்க கண்ணுக்கு முன்னாடி எந்த ஊழியக்காரனோ ஊழியக்காரியோ தரித்திரியப்பட்டாக்கா, எந்த ஊழியமோ எந்த சபையோ குறைவுபட்டாக்கா, தயவு செய்து வாயை திறக்காதீங்க. அவர்களுடைய மீறுதலையும் அக்கிரமத்தையும் நீங்கள் ஆராயாதீர்கள். அது தேவனுக்கும் அவர்களுக்கும் உரியது. கர்த்தர் நினைச்சா திடீர்னு வானத்தின் மதகுகளை திறந்துடுவார். திடீர்னு நோவாவின் குடும்பத்தை மிதக்க வச்சிருவார். திடீர்னு நாகுமை கொண்டு எல்லாத்தையும் சொல்ல வச்சிருவார். ஆனா கைலாகு கொடுக்கிறவனுக்கும் நோவாவை ஏளனம் பண்ணினவர்களுக்கும் தீர்க்க தரிசனத்துக்கு செவி சாய்க்காதவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதமே சாபமா மாறி. தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தையையோ கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவர்களையோ தயவு செய்து ஒரு காலம் அற்பமாய் நினைத்து விடாதீர்கள். உங்க பார்வைக்கு அவர்கள் நிர்வாணிகள் போல் தெரியலாம், ஆனா தேவனே அவர்களுக்கு நீதியின் சால்வையாய் இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. உங்க பார்வைக்கு அவர்கள் தனித்தவர்களாய் இருக்கலாம், ஆனா தேவனே அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ಶಬೋದಿಯ ಹಂದಡ ಬೀಕತ್ತ ನಾಗಡಗದ ನಕ್ಕತ್ತುರೆ ಶಬೋದಿ கதீனிகத நக்கக்கர. பலத்த கர்த்தருடைய
ஒரு அசைவு மூடு பணியை விளக்கி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். மூடு பணியை அந்த கர்த்தருடைய அசைவு விளக்கி கொண்டிருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 148 சங்கீதம் 8வது வசனத்தின்படி, அக்கினியே கல்மலையே உறைந்த மலையே மூடுபனியே அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்று. அக்கினி, கல்மலை, உறைந்த மலை, மூடுபனி, பெருங்காற்று. 5 விதமான போராட்டத்தோடு இந்த ஜெபத்திலே இருக்கிறீர்கள். அக்கினி என்பது உங்க சரீரத்தில் உண்டாயிருக்கிறதான ஒருவித எரிச்சலை குறிக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கல் மலை என்பது உங்கள் வீட்டுக்கும் உங்களுக்கும் எதிராய் சிலர் பரப்புகிறதான அவதூற்றின் செய்திகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உறைந்த மலை என்பது இப்பொழுது உங்கள் ஆவியே விடுதலையற்று, ஓ சோத்திரம் கர்த்தர் நல்லவர், கலங்கினதாய் உறைந்து போயிருக்கிறது. அது உங்கள் ஆவி என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூடு பனி என்பது நீங்கள் ஆவியிலே பிரகாசிக்க கூடாதபடிக்கு கொழுந்து போன தன்மை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெரும் காற்று என்பது இப்ப சமீப நாட்களாய் உங்க ஜீவியத்தில் உண்டாயிருக்கிற பெரிய போராட்டம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அக்கினியையும் கல்மலையையும் உறைந்த மலையும் மூடுபனியையும் பெருங்காற்றையும் இதோ இந்த ராத்திரி நேரத்திலே இறங்கி வருகிற கர்த்தருடைய மகிமையின் அபிஷேகமானது முற்றிலுமாய் மாற்றிப்படுகிறது. கண்டபௌதியா கடபௌதடி கடகதினை கந்தடா கத்தர எல்லா அக்கினி போன்ற சரீரத்தின் எரிச்சல்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. எல்லா கல் மலை என்கிற உங்களுக்கு விரோதமாய் வருகிற தூற்றப்படுதல்கள், உங்களை குறித்த குற்றச்சாட்டுகள் இன்றோடு உறைந்த மலை என்கிற உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிற மந்த நிலைமைகளை இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய அபிஷேகம் மாற்றுகிறது. மூடு பனி என்கிறதான ஆவிக்குரிய ஜீவியத்தில் தளர்ந்து குளிர்ந்து போயிருக்கிற அனுபவங்களை தேவன் இன்றோடு மீண்டும் மகிமையாய் மாற்றுகிறார். பெரும் காற்று என்கிற வெளியிலே இருந்து சுற்றி சுற்றி வருகிற எல்லா விதமான போராட்டங்களிலிருந்து இன்றைக்கு கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. கந்தகது நீக்கதுடா கடகத நீக்கத்துரா சமௌதரகதின காக்காரகது. ஓ ஹalleluya, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்களுடைய அபிஷேகம் கொடுக்கிற நல்ல விடுதலைக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் தருகிற நல்ல விடுதலைக்காக ஸ்தோத்திரம். இந்த தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நடப்பதாக, அப்படியே நிறைவேறுவதாக. நன்றி 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 பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆனால் இதோ சேனைகளின் ஜீவனுள்ள உன்னதமான மகிமையின் கர்த்தர் இந்த தேவனுடைய அபிஷேகிக்கப்பட்ட சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மீது இன்னொரு மூடுபனியை அனுப்புகிறார். இன்னொரு மூடுபனியை அனுப்புகிறார். இது அக்கினியும் கல்மலையும் கலந்த மூடுபனி அல்ல. இது தேவனிடத்திலிருந்து அனுப்பப்படுகிற மகிமையின் மூடுபனி. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனங்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனங்கள். அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி
ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமா ஆனான். இதோ வேறொரு மூடுபனியை கர்த்தர் அனுப்புகிறார். அந்த மூடுபனி உங்களையும் உங்க வீட்டையும் நிரப்புகிறது. இது நிமித்தம் இன்று முதல் நீங்கள் ஜீவாத்மாவாய் மாறுகிறீர்கள். தேவனுடைய பிள்ளை, உங்களுடைய பிறப்பின் வர்த்தமானமாகிய அந்த ஜீவனுக்கு பதிலாக ஒரு ஜீவாத்மாவாய் காலாகாலமாய் நீடித்து வாழக்கூடிய அந்த ஜீவாத்மாவான அந்த மூடுபனியை கர்த்தர் கொடுக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. நீங்கள் பூமிக்குரியவர்கள் மாத்திரம் அல்ல, இனிமேல் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் உரியவர்களாய் மாறுகிறீர்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் உரியவர்களாய் மாறுகிறீர்கள். இது கர்த்தர் அனுப்புகிற மூடுபனி. இது உங்களுக்கு நல்ல ஜீவனுடைய ஜீவாத்மாவாய் மாற்றுகிற மூடுபனி. மூடுபனி என்பது எதை குறிக்கிறது? நல்ல ஒரு மென்மையை குறிக்கிறது. அருமையான ஒரு எதத்தை குறிக்கிறது. ஆம், இந்த ராத்திரி முதல்ல அந்த கர்த்தருடைய மென்மை, ஓ கர்த்தர் நல்லவே, அந்த நல்ல இதம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே உங்களுக்கு உண்டாகிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய ஆவியானவரால் அந்த நல்ல மென்மை இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு உண்டாகிறது. ஓ, தேவையில்லாத மனக்குழப்பங்கள் எல்லாம் மாறுகிறது. இருதயத்தின் விசாரங்கள் மாறுகிறது. அங்கலாய்ப்பும் தவிப்பும் மாறுகிறது. சகதினை கந்தா டகதனை கத்துரா கடகத நக்கொத்து கத்திரமல பலமக்கிறார். நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆவியானவர் இறங்கி நல்ல விடுதலையை நம்முடைய ஜனங்களை மகிமையின் விடுதலைக்குள் நடத்தி இருக்கிறார். அதற்காக தேவனை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தேன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. கடைசியாய் ஆண்டவர் சொன்ன அந்த 3 மதகுகள், 1 2 ராஜாக்கள் சோதரம் 7ஆம் அதிகாரம் அந்த 2 மற்றும் 19வது வசனத்தின்படி சமாரியாவின் பஞ்சத்தை நீக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனத்தின் மதகை ஆண்டவர் திறக்கிறார். 2வதாக ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின்படி நோவாவின் குடும்பத்தை காக்கக்கூடிய வானத்தின் மதகுகளை கர்த்தர் திறக்கிறார். 3வதாக நாகும் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின்படி கனிதரும் விருட்சங்களை தரக்கூடிய ஆறுகளின் மதகுகளை ஆண்டவர் திறக்கிறார். இந்த 3 மதகுகள் கர்த்தர் நல்லவே, வருகிற ஜூன் மாதத்திலே உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்துக்கும் உண்டாக வேண்டும், உண்டாக போகிறது. இது முன்கூட்டியே கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. விசுவாசியுங்கள், இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அறிக்கையிடுங்கள், சீக்கிரத்திலே சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஸ்தோத்திரிக்க போகிறோம். அறிவிப்பு கொடுக்க ஆரம்பித்து அதை அப்படியே கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் மாற்றி அந்த தீர்க்க தரிசனமே கர்த்தருடைய வார்த்தையாகவும் மாற்றினார். இந்த அருமையான தீர்க்க தரிசனங்கள் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்தும் கர்த்தருடைய வாயிலிருந்து பிறந்த இந்த தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நடக்க வேண்டும்.
கடைசியாய் ஒரு சுயசாட்சியை சொல்லுறேன். சுயசாட்சி என்றால் ஒரு எண்ணை குறித்து சொல்லுறேன். இன்றைக்கு சொல்லப்பட்ட வசனங்களோ தீர்க்க தரிசனங்களோ வெளிப்பாடுகளோ இது எதையுமே முன்கூட்டியே நான் அறியவில்லை. இதுல ஒரே ஒரு வார்த்தை கூட பேனா எடுத்து குறிக்கவும் இல்லை, எழுதவும் இல்லை. அந்தந்த க்ஷணப்பொழுதிலே ரேமாவின் வார்த்தைகளாய் கர்த்தர் கொடுத்தார். அவர் சொன்னதை கர்த்தருடைய சந்நிதியில் அப்படியே நான் சொல்லியிருக்கிறேன். இதனால எனக்கு ஒன்று தெரிகிறது, கர்த்தர் எக்காலத்தை ஊதிவிட்டார். கர்த்தர் எக்காலத்தை ஊதிவிட்டார். இனி ஜெயம்தான் கிடைக்கப் போகிறது. இனி வெற்றிதான் கிடைக்கப் போகிறது. வெற்றியின் கொடி தேவனாகிய கர்த்தர் ஏற்ற போகிறார். அந்த வெற்றியின் கொடி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருத்தருடைய ஜீவியத்திலும் ஆண்டவர் ஏற்ற விரும்புகிறார். அந்த வெற்றியின் கொடியை ஆண்டவர் எழுப்பி உங்களுக்காக மகிமையாய் மாற்றப் போகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நாம் இருக்கிற இடங்கள்ல கண்களை மூட போகிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண போறோம். ஆண்டு அற்புதமான 3 மதகுகளை இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கு. ஒன்று, கர்த்தர் நல்லவே, சமாரியாவின் பஞ்சத்தை தீர்க்கக்கூடிய மதகுகள். 2வது, நோவாவின் குடும்பத்தை காக்கக்கூடிய வானத்தின் மதகுகள். 3வது, தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதான கனிதரும் விருட்சங்களை கொடுக்கக்கூடிய ஆறுகளின் மதகுகள். இந்த 3 மதகுகளை கர்த்தர் திறக்க போகிறார். எல்லாரும் கண்களை மூடுமா, அப்படியே ஆவில நிரம்புங்க. கொஞ்ச நேரம் சில நிமிடம் அப்படியே அந்நிய பாஷை பேசுங்க. நான் கர்த்தருடைய ஆவில நிரம்பி சொல்றத அப்படியே செய்யுங்க பார்ப்போம். அப்படியே கீழ்ப்படிங்க, கண்ணை மூடுங்க, கைகளை கூப்புங்க, அப்படியே ஆவில நிரம்புங்க. நல்லா அந்நிய பாஷை பேசுங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோட ஊழியக்காரனுடைய வாயின்கிற மதகை திறந்தீரே. உங்களோட ஊழியக்காரனுடைய வாயின்கிற மதகை திறந்து இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறீரே, இது எல்லாம் நடக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே சகோதரர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சகோதரிகள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துல பயத்தோடு இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தேவனுடைய சன்னிதானத்திலே கவனமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இது முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் அல்ல, இது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வார்த்தைகள். நீங்க ஊழியக்காரரா இருக்கலாம், ஊழியக்காரியா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், ஆண்களா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கும் கர்த்தர் ஒரு மதகை வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு மதகை ஆண்டு வைத்திருக்கிறார். அந்த மதகை திறக்க போகிறார். சுத்திரம் கிளங்க அந்த மதகை திறக்க போகிறார். அது யாருக்கு திறப்பெல்லாம் அல்ல, எந்த ஆண்டவர் சொல்லிவிட்டார். தேவன் ஆண்டவர் அதை திறக்கிற தேவன். மதகுகளை கிறிஸ்துவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறினதை போல நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நோவாவின் விசுவாசத்தை அங்கீகரித்து
நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நாகூமின் வார்த்தைகளை நிறைவேற்றினவே இப்பொழுது தீர்க்கதரிசனங்களை நிறைவேற்றுவீராக, விசுவாசத்தை நிறைவேற்றுவீராக, வார்த்தைகளை நிறைவேற்றுவீராக. உண்மையே சார்ந்திருக்கிறவர்களுக்கும் உண்மையே நம்பியிருக்கிறவர்களுக்கும் உண்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கும் நாமத்தினாலே இந்த மதகுகள் திறக்கப்படுவதாக. கைலாது கொடுக்கிறவர்கள் கண்டு ஆச்சரியப்படத்தக்கதான மதகுகள் திறக்கப்படுவதாக. ஏளனம் பண்ணினவர்கள் கண்டு பயந்து போன மதகுகள் திறக்கப்படுவதாக. அரண்மனையை கரைய பண்ணக்கூடிய மதகுகள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் இப்பொழுது திறவுகோலை கையில் எடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகள் சம்பவிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறேன், எனக்கு அந்த கதவுகள் திறக்கணும், மதகு திறக்கணும் கேட்கிறேன். எல்லார் மீதும் அபிஷேகம் போராட்டத்தோடு இருக்கிறவர்கள் குழப்பத்தோடு எல்லாரையும் தேவன் அபிஷேகம் அதை செய்யும். ஆண்டோடைய அபிஷேகம் அதை செய்யும். நன்றி. ஆமென். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய மகிமையும் ஒரு காரியத்தை செய்து முடிக்க போதுமானதாயிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய மகிமையும் ஒரு காரியத்தை செய்து முடிக்க போதுமானதாயிருக்கிறது. அந்த கர்த்தருடைய வார்த்தை இங்கு உண்டாயிருக்கிறது. அந்த கர்த்தருடைய மகிமை இங்கு நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நீங்க எதிர்பார்க்கிற நன்மையான காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். நாளைக்கு அதிகாலை நமக்கு சுத்திரம் மாத கடைசி போராட்ட ஜெபம் உண்டு. வாருங்கள். நாளைக்கு மாலை 6 மணி முதல் நாளை மறுநாள் அதிகாலை 6 மணி வரைக்கும் உபவாச ஜெபம் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை காலை நமக்கு பரிசுத்த ஆராதனை நடக்கும். எல்லாவற்றிலும் கலந்து கொள்ளும். ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரம் ஆவியானவர் பேசின, ஆவியானவர் இறங்கின, ஆவியானவர் ஆட்கொண்ட எல்லா காரியத்துக்காகவும் ஒரு கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நடப்பதாக. கர்த்தர் ஆவியானவர் வெளிப்படுத்தி கொடுத்த விடுதலைகள் அப்படியே உண்டாவதாக. நீர் உடைய பிள்ளைகளுக்கு மதகுகளை திறக்கிற தேவனாய் உண்டாகிறதுக்காக சுத்திரம். இரவில் அல்ல இருப்பதை பாருங்க. நாளைக்கு அதிகாலை மாத கடைசி கூட்டத்தில் அபிஷேகத்தோடும் ஜெபத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் குடும்பமாய் கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.